ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரு வெள்ளம் தொடர்பாக பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவிடம் அங்கு இருக்கக்கூடிய நிலைமை தொடர்பாக பிரதமர் மோடி கேட்டறிந்தும் இருக்கிறார். இந்தியர்கள் நேபாள மக்களுக்கு உறுதியாக நிற்பாங்க அப்படின்ற ஒரு உறுதியும் பிரதமர் மோடி கொடுத்திருப்பதாக தகவல். இந்தியா அனைத்து உதவிகளையுமே செய்ய தயாராக இருக்கு, மீட்பு நிவாரண பணிகளுக்காக இந்திய குழுக்கள் தயாராகிட்டு வருது அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம். திருநாட்டு தலைவர்கள் உரையாடல் பற்றின விவரங்கள். நேபாளத்தில் கோஷி ஆற்றில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த வெள்ளம் குறித்து பிரதமர் மோடி நேபாள் பிரதமர் பாலன் ஷா அவர்களிடம் தொலைபேசியில் பேசி கேட்டறிந்திருக்கிறார். இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இதில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளுக்கு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்வதாகவும் நேபாள பிரதமரிடம் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்த துயரமான இந்த நேரத்தில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி நமது இந்திய நாட்டினுடைய படைகள் நேபாளத்தோடு இணைந்து இது தொடர்பாக பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்கிற விஷயத்தை நேபாள நாட்டினுடைய பிரதமருக்கு நமது இந்திய பிரதமர் தொலைபேசியின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ரமேஷ், இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக இந்திய குழு தயாராகி வருது அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டு இருக்கிறத நீங்களும் குறிப்பிட்டீங்க. எப்போ எவ்வளோ பேர் போறாங்கன்ற அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம்? அதாவது இப்போ ஏர்போர்ஸ் விமானப்படையிலிருந்து ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்களும் தங்களுடைய இந்திய விமானப்படையும் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக அங்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் செல்லக்கூடும் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, தேவைப்பட்டால் நமது தேசிய பேரிடர் மீட்பு படையை சார்ந்த குழுக்களும் அங்கே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர இப்போது முக்கியமாக அவர்களுக்கு தேவைப்படுவது நிவாரண உதவிகள், அதாவது கம்பளி, போர்வை மற்ற அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, கோதுமை போன்ற நிவாரண பொருட்கள் தேவை. அவற்றையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானங்கள் மூலமாக இந்தியா அனுப்பி வைக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் சற்று முன்னதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றன. எனவே இன்னும் சிறிது நேரத்தில் நேபாளத்திற்கு இந்தியா மனிதாபிமான அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.